எல்லாருக்கும் வணக்கம். 2016 எலெக்ஷனில் வந்து சீமானா அன்புமணி 2 பேர் வந்து நின்னாங்க. 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளராக வந்து நின்னாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே மிகப்பெரிய தோல்வியை வந்து இந்த எலெக்ஷனில் சந்திச்சாங்க. 2021 தேர்தலுக்காக வந்து 2 பேரும் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்ருக்காங்க. அன்புமணி அவர்கள் வந்து அந்தளவுக்கு பெருசாக இன்னும் எந்த வித அறிக்கையும் வரல. ஆனால் சீமான் அவர்கள் வந்து டெய்லி வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டுருக்காரு. தினமும் ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுட்ருக்காரு. அது மூலமாக வந்து மக்களிடம் வந்து தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஆக்சுவலி எலெக்ஷன் 2016 எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அதிகம் வந்து ட்ராவல் பண்ண ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமான இடத்துல இருக்கார். சரி, சீமானை பற்றி பேசிகிட்டு இருக்கானே உடனே வந்து சீமானோட ஆதரவாளன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டே இருக்காதிங்க. அது வந்து இங்கே வேலையே கிடையாது. அப்படின்னா நான் அன்புமணியை பற்றி பேசுறதுக்கு இங்கே வந்திருக்க மாட்டேன். ஆக்சுவலி 2 பேருமே இல்லை, தமிழ்நாடு எலெக்ஷனில் நின்று எல்லாருமே நம்மளுடைய பிரதிநிதிகள். நமக்காக ஏதோ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் எல்லாருமே அரசியலுக்குள்ளே வராங்க. அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லைன்னு தான் சொல்ல தோணுது. ஆக்சுவலி எல்லாரும் ஏதோ ஒரு தேவைக்காக வராங்க. எல்லாரும் ஒரு பவர் கையில் இருந்தால் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வையை நோக்கி தான் எல்லாருமே வந்து எலெக்ஷனில் நிற்கிறாங்க. சீமானோட பார்வை என்ன? வேளாண்மை அரசு தொழிலாக்கணும், எல்லா மக்களுக்கும் கல்வியும் உணவும் இலவசமாக போய் சேர்ற அளவுக்கு உண்டான தகுதியை வந்து கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது சீமானோட தாட். அன்புமணியோட தாட் என்ன அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய படிப்பு அறிவை வச்சு, அதாவது எனக்கு தெரிஞ்ச அன்புமணின்னு ஒருத்தர் வந்து சிஎம்மாக இருக்காரு அப்படின்னா அவர்னால வந்து தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் வந்து இந்த சமூகத்து ஓரியன்டாக வந்து அவர் பிரித்து பேசுறதை விட்டுட்டு நம்ம யோசிச்சோம்னு வச்சுங்களேன், ஒரு சுகாதார அமைச்சராக வந்து கிட்டத்தட்ட வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய நிறைய அறிக்கை அதுக்காக விட்டுருக்காரு. அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய விஷயங்கள் எல்லாமே தெரியும். புகையிலை எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்திய லெவலில் வந்து அது பெரிய விஷயமாக்குனது வந்து அன்புமணியோட மிகப்பெரிய பங்கு இருக்குது அதில். ஆக்சுவலி சுகாதாரத்துறை, அதாவது இவர் வந்து சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. இவருக்கு வந்து பேசிக்கான நாலேஜ் இல்லாமல் வந்து சும்மா போயிட்டு அரசியலுக்கு வந்தவர் கிடையாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவும் உள்ளவர், அனுபவமும் உள்ளவர். சுகாதாரத்துறையில் ஒரு மிகப்பெரிய அனுபவம் உள்ளவர். கண்டிப்பாக ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு என்னென்ன வேலை போய் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுவும் சுகாதாரத்துறை சம்மந்தமாக எல்லா இயற்கை விவசாயத்துக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதுக்குண்டான தாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணிக்கிட்டே இருக்குது, சீமான் அவர்கள்ட்டே இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் சிஎம் ஆக முடியாது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. ஏன் அது என்ன மேட்ருன்னா, இவங்க 2 பேரும் சிஎம் ஆக முடியாததுக்கு ரீசன் இவங்க 2 பேருமே கூட கிடையாது, நம்ம தான், மக்கள் தான் காரணம். மக்களுக்கு வந்து இவங்க 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட பேச்சை கேட்டுட்டு போயிடுவாங்க. அன்புமணி பார்த்திங்கன்னா இவர் ஒப்பா அம்மாவை பார்த்து காய்ப்படிக்கிறாரு, மாற்றம் முன்னேற்றம் மேலே பார்த்துட்டு இருக்காரு, ஒப்பா அம்மா மாதிரியே வந்து இவர் வந்து ஒரு ஸ்டில்லை போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் உண்மை கிடையாது. யாரை வேணால் இன்ஸ்பயர் பண்ணி நம்ம வந்து எந்த விஷயம் வேணாலும் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏங்க ஒரு படம் வந்து தமிழில் ஒரு படம் வந்து நல்லா ஓடுதுன்னா வந்து தெலுங்கில் ரீமேக் பண்ணால் அது ரீமேக் அப்படிம்பீங்க, அதையும் ரசிப்பீங்க. அதுக்கு வந்து அந்த படத்தை பற்றி தப்பாக சொல்லிட்டோன்னா எங்கள் தலைவரை பற்றி நீயே தப்பாக சொல்கிறேன்னு சொல்லி அதுக்காக சண்டை போடுவீங்க. அது வந்து ஜஸ்ட் படம், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுக்கே உங்களோட ஆதரவு இவ்வளோ இருக்கப்போ ஒபாமா மாதிரி ஒரு ஆளை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு இவர் ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாம், அவர் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. வெளிப்படையாக நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்ட 2 பேர் சீமானவரும் அப்புறம் அன்புமணி அவர்கள் தான். ஆனால் அவங்க 2 பற்றியும் நம்ம கண்டுக்கல. ஆனால் கடைசி நேரத்தில் கையில் காசு கொடுத்தோடனே, காசு கொடுத்ததுக்கப்புறமேட்டு பல இடத்துல வந்து ஓட்டு போட்டாங்க, எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆசையை காட்டினதுக்கப்புறமேட்டு பல பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன்னு சொன்னோடனே ஓட்டு போட்டாங்க. அதான் மெயின் ரீசனு. இவங்க 2 பேரும் சிஎம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? மக்களுக்கு முதல்ல மைண்ட் செட் மாறணும். என்ன மைண்ட் செட் மாறணும்? நல்லவன் வந்து ஆட்சி பண்ணும் அப்படிங்கிறத விட, கருத்து ஒழுங்காக இருக்க வந்து ஆட்சி பண்ணுங்கிறத விட, இவன் வந்து ஆட்சி பொறுப்பு வந்தால் இவனை நம்மளால் கொஷின் கேட்க முடியும் அப்படிங்கிறவனுக்கு மட்டும் நம்ம ஓட்டு போடுறதுக்கு உண்டான தாட்டை மைண்டில் வச்சுக்கணும். ஒரு தொகுதியில் ஒருத்தர் வந்து நிற்கிறான், இதான் ஒரு தொகுதி இருக்குன்னு, ஒரு பர்டிகுலர் தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில் வந்து ஒரு பணக்காரன் வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணக்காரன் வந்து நம்ம வந்து ஏதாவது வந்து நமக்கு பிரச்சனைனா அவனை போய் நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா? அவன் வீட்டுக்கு போய் நம்ம பார்க்க முடியுமா? அவனை பார்த்தா நம்மளுக்கு வந்து பதில் சொல்லுவானா? பணக்காரன் அவனோட பணத்தை சம்பாதிக்கிறது உண்டான தாட்லேயே தான் போயிட்டு இருப்பான். நமக்கு எப்படி டைம் ஒதுக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். முதல்ல ஒரு தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறானா அவன் ஈஸியிலே அச்சீவபிளாக இருக்கானா? அதுதான் ஃபஸ்ட்டு கொஷினே. வேளச்சேரின்னு ஒரு தொகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரு கஷ்டப்பட்டு இருக்க ஒருத்தர் சாதாரண ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு, கஷ்டப்பட்டு முன்னேறணும் ஒருத்தர் நிற்கிறாரு. அவருக்கு வந்து நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அவரை போய் நம்ம நேரில் போய் மீட் பண்ணலாம், ஏன்னா நம்ம தெருக்குள்ளே தான் உட்காந்துருப்பார். அவரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசலாம், இது மாதிரி என்ன பிரச்சனை இருக்குண்ணே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசலாம். அந்த எம்எல்ஏவை நம்ம தெருவுக்குள்ளே பார்க்குறோம்.
இல்லை நம்ம அந்த எம்எல்ஏ வீடு நம்ம தெருக்குள்ளே இருக்கணும். ஒரு வேளை அந்த ஆள் வந்து பணக்காரனாகவே இருந்து ஒரு பெரிய புகழ் அடைஞ்சவனாகவே இருந்து ஜெயிச்சிருந்தா கூட அவரை நீங்கள் வந்து எலெக்ஷன் வந்து ஓட்டு கேட்க வரப்பயே அவர்கிட்ட சொல்லணும், நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் தங்கி இந்த 5 வருஷம் இருக்கிறதா இருந்தால் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து மக்கள் கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்த்தணும். அப்படி அந்த ஆள் வந்து நம்மளோட தொகுதியில் வந்து நிற்க முடியல அப்படின்னா நீங்கள் நம்ம தொகுதிக்குள்ளே இருக்க ஒரு ஆளுக்கு ஓட்டு போடலாம், இல்லை தப்பே கிடையாது. முதல்ல அதை யோசிக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓட்டு போட வரணும். சும்மா வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் நல்ல சேஞ்ச் நடக்க மாட்டேங்குது, இவங்க அதை ஏமாற்றிட்டாங்க, இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாங்க, அப்படி இப்படின்னு நம்ம பேசக்கூடாது. ஓட்டுக்கு காசு வாங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம எதை பற்றியுமே பேசுறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இவன் வரணும்னு நம்ம முடிவு பண்ணி ஓட்டு போடுறோன்னா அவனுக்கு எல்லா வித மாரல் சப்போர்ட்டும் நம்ம கொடுக்கறது இல்லையா? ஒரு நல்லவன் வந்தானா நம்ம கண்டுக்கிறதே இல்லை. காமராஜரே தோக்கடிச்ச நாடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நிறைய பேர் பேசுவாங்க. காமராஜரோட ஆட்சியை மறுபடியும் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜரோட ஆட்சியை முதல்ல கொண்டு வரணும்னா அவனோட பேங்க் அக்கௌண்ட் 108 ரூபா வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து ஓட்டு கேட்கணும். அவன் தான் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவான். அப்படி யாரும் இங்கே இருக்கிறது எனக்கு சரித்திரமே கிடையாது. சொத்து கணக்குன்னு காட்டினாங்கன்னா 80 லட்சம் 90 லட்சம் காட்டுறாங்க. அந்த 80 லட்சம் 90 லட்சத்தை தூக்கி பேங்க்கில் போட்டோன்னா மாதம் 40,000 வரும். இவங்க எதுக்கு வந்து நமக்கு வந்து அதுக்கப்புறம் எதுக்கு வந்து இவங்க சம்பாதிக்கிறாங்க அதுன்னு தெரில. இவங்க வாங்குற சம்பளத்தை மொத்தமாகவே கொடுக்கலாம், அந்தளவு மொத்தமாகவே வந்து மக்களுக்கு கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து அவங்களோட சொத்து மதிப்புலாம் இருக்குது. இவங்க இப்போ வந்து எலெக்ஷன் நின்று மேக்ஸிமம் பேர் எல்லாத்துக்குமே அந்தளவுக்கு சொத்து மதிப்புலாம் கணக்கு காட்டியிருக்கிறாங்க. யாருமே சோத்துக்கு கஷ்டப்படுறவங்களாம் கிடையாது. யாருமே நம்மள மாதிரி சாப்பாடு சாப்பிட்றவங்க கிடையாது. நம்மள மாதிரி இலவச அரிசி சாப்பிட்றவங்க கிடையாது. நம்மள மாதிரி 30,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் சம்பளத்துக்கு வாங்கிட்டு அந்த சம்பளத்தில் கஷ்டப்பட்டவங்க பல பேர் இல்லை கிடையாது. சீமான் அவர்கள் கூட ஒரு டைரக்டராக இருந்திருக்காரு. அவர் கூட ஒரு ஏழையான குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு. ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து ஏழையாக இருந்தது கிடையாது. ஆனால் ஏழைகளே பார்த்துருப்பார். வெறும் அவருடைய சமூகத்தை வச்சு மட்டுமே அன்புமணியை நம்ம பார்க்கக்கூடாது. அதான் வந்து என்னுடைய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எப்பயுமே அதை தான் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு ஆட்சிக்கு வரணும்னா அவங்க வந்தாங்கன்னா வெறும் அவங்களோட சமூகத்துக்கு மட்டும் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, மற்ற யாருக்குமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியாது. அவருடைய வேலைகள்லாம் பார்க்குறப்போ, அதாவது வந்து ஒரு எம்பியாக அவர் பண்ணுறப்போ பண்ண விஷயங்கள், சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவில் வந்து என்னென்ன பண்ணியிருக்காருங்கிற விஷயத்தை நம்ம நோட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அவர் வந்து அவருடைய தொழில் ஒழுங்காக பண்ணியிருக்காரு. ஏன்னா சுகாதாரத்துறை அமைச்சருக்கு எந்த அளவுக்கு வந்து மத்திய அமைச்சரவையில் எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்காங்களோ அதுக்குண்டான வேலையை அவர் செஞ்சுருக்காரு. ஆனால் நம்ம அதை பற்றிலாம் படிக்கிறதில்ல. நமக்கு ஃபேமில் இருக்கிற ஒரு பயங்கரமான பெரிய டாப்பில் இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டும்தான் நம்ம காது கொடுத்து கேட்குறோம். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க சிஎம்மாக வரணும், இல்லை வேறு யாரோ ஒருத்தன் புதுசாக வந்து இளைஞர்கள்லேருந்து ஒருத்தன் வந்து சிஎம்மாக வரணும் அப்படின்னு சொல்லிலாம் ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் சினிமா முதல்வன் படத்தில் வர மாதிரி வந்து புகழேந்தின்னு ஒருத்தன் வந்து உடனே வந்து பெரிய முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அதாவது பெரிய சேஞ்ச் தமிழ்நாட்டில் சொல்லி நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, முதல்ல உன்னிப்பாக கவனிங்க. பேக்கெட்டை வந்து தைச்சிக்குங்க, பர்ஸை வீட்டில் வச்சுருங்க, கையை கட்டிக்குங்க. ஏதாவது காசு கையில் வாங்கிக்காமல் ஓட்டு போடுறங்கிற ஒரு மைண்ட் செட்டை மைண்டில் கொண்டு வந்துடுங்க மக்கள் எல்லாத்தையுமே. வெறும் சென்னைக்குள்ளே இருக்கிற 80 லட்சம் பேர் மட்டும் மக்கள் கிடையாது. அந்த விவசாயிகளும் உங்கள் ஊரில் இருப்பாங்க. அந்த விவசாயிகளுக்கெல்லாம் சொல்லி புரிய வைங்க. இவங்களுக்குலாம் அந்த இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த கட்சியெலாம் இப்போ வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சியெலாம் மாறி போச்சு, இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டிங்கன்னா நமக்கெல்லாம் எதுவுமே வந்து சேராதுன்னு சொல்லி புரிய வைங்க. அவங்க மேலே தவறு இருந்துச்சுன்னா ஒரு எந்த அரசியல்வாதி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கவங்க, படித்து ஓரளவுக்கு வந்து நல்ல பொசிஷனில் இருக்கவங்க, படிக்காதவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. நீங்கள் எனக்கு கிராமத்து பக்கமே நம்ம போக மாட்டேன்றோமே, சிட்டி லைஃப் அவ்வளோ பழகி போச்சே. ஃபீனிக்ஸு, பிவிஆர், அப்புறம் சிட்டி சென்டர் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு நம்ம பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியாக இருந்தே பழகிட்டு இருந்தோன்னா பேசிக்காக நம்ம நாட்டில் கிடைக்க வேண்டிய எதுவுமே வந்து நம்ம கிடைக்காம போயிடும். ஏங்க நீங்கள் 200 ரூபாய்க்கு கொடுத்து பருப்பு வாங்குறீங்க, அதுவே வந்து 200 ரூபாய்க்கு ஒரு நாள் டெய்லி கூலி இருக்கவங்க எப்படிங்க அந்த 200 ரூபாய்க்கு பருப்பு வாங்குவோம்? அதை முதல்ல யோசிங்க. எந்த விஷயமா மாற மாதிரி இருந்தாலும் சரி, மாறணும்னு சொல்லி ஆசை இருந்தாலும் சரி, அந்த ஆசையை வந்து நிறைவேற்றணும்னா முதல்ல அந்த மாற்றம் நம்பிக்கிட்டு இருந்து தான் வரணும். இவங்க 2 பேருமே வந்து இந்த எலெக்ஷனில் வெளிப்படையாக ஓட்டு கேட்டு நான் இதை தான் பண்ண போகிறேன்னு சொல்லி ஓட்டு கேட்டவங்க. ஆனால் நம்ம மதிக்கலை. அடுத்த எலெக்ஷன்லையாச்சும் ஓரளவுக்காச்சும் கன்சிடர் பண்ணுங்கள். இன்னும் கூட என்ன பேசிகிட்டு இருக்காரு சீமான் வந்து அப்போல்லாம் பயங்கரமாக வீடியோ போச்சு, அவருக்குலாம் பயங்கர வியூஸ்லாம் போச்சு. இப்போ அவர் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருக்காரு, என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லி மறுபடியும் உட்காந்து கத்திட்டே இருக்காரு. அதையாச்சும் பாருங்கள். யூடியூப்னு உங்கள் ஊரில் கொண்டு போய் சேராது. அதை கொண்டு யூடியூப்பில் வந்து சில பேருக்கு தெரியாது, என் ஃபோனே கிடையாது, பேசிக் செட் வச்சுட்டு தான் பேசிக் மொபைல் செட் வச்சு தான் மக்கள் பல பேர் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் காட்டுங்க, இது மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது, ஏகப்பட்ட கட்சி இருக்குது. இது மாதிரி தேமுதிகன்னு ஒரு கட்சி, தேமுதிக கட்சியே தெரியாத வந்து கிராமங்கள் கூட இன்னும் கூட இருக்குது.
ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைங்க. படித்தவங்க அப்படிங்கிறது அதுதான். நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணுங்கிறது வந்து நீங்கள் வந்து ஏறி ஒரு பொசிஷன் வந்து நம்ம வந்து லைஃப்பில் இவ்வளோ பெருசாக வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம சேவை பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சேவை பண்ணுறது கிடையவே கிடையாது. மக்களிடம் எதை கொண்டு போய் சேர்த்தணுமோ அந்த கருத்தை கொண்டு போய் நம்ம சேர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்துச்சுன்னா அதை செய்கிறது பேர் தான் சேவை. அந்த சேவை செஞ்சால் போதும். என்னால் என்ன செய்ய முடியும்? என்னால் இப்போ என்கிட்ட ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா அந்த 200 பேர்கிட்ட என்னோட கருத்தை கொண்டு போய் நான் சேர்த்த முடியும். அந்த 200 பேரில் நீங்கள் யாராவது யார்கிட்டயா போய் ஷேர் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயம் கொண்டு போய் 4 பேர்கிட்ட போய் சேரும். அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். என்னால் அவ்வளோ தான் செய்ய முடியும். என்னால் சமூகத்துக்கு போய் நான் போய் நடு ரோட்டில் இறங்கிட்டு போய் சண்டை போட்டு மைக்கு பிடிச்சி கத்துற அளவுக்கு என்கிட்ட தெம்பும் கிடையாது, அந்தளவுக்கு நான் பெரிய பணக்காரனும் கிடையாது, என்கிட்ட அந்தளவுக்கு ஃபேமும் கிடையாது. இந்த கருத்தை கொண்டு போய் உங்கள்கிட்ட சேர்த்தணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஸோ ஒரே ஒரு விஷயத்தோடு முடிச்சிடுறேன். நான் நாட்டில் மாற்றம் ஏற்படணும்னா முதல்ல மாற்றத்தை உங்ககிட்ட ஏற்படுத்துங்க. ஓட்டு போட மறக்கவே மறக்காதீங்க. தயவு செஞ்சு 1 லட்ச ரூபா செலவானாலும் சரி, அந்த ஒரு நாளைக்கு நீங்கள் செய்கிற அந்த 100 ரூபா 10,000 ரூபா என்ன செலவானாலும் சரி, அந்த செலவு தான் இந்த நாட்டு மக்கள் அந்த வந்து நம்மளோட அடிமட்ட ரேஞ்சில் கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு டெய்லி கூலிக்காக கஷ்டப்படுற மக்களுக்கு உண்டான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. படித்தவனுமே ஓட்டு போட வராமல் இருந்தாங்கன்னா படிக்காத எல்லாருமே படிக்காமையே தாங்க போயிடுவாங்க. பல வருஷத்துக்கு அவங்க ஜென்ரேஷன் முறுப்படாவே போயிடும். நம்ம மேலே வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு கிடச்சி நிம்மதியாக நீ தூங்கி எந்திரிக்கிற அப்படின்னா வச்சுக்கோங்க, தூங்கி எந்திரிச்சிட்டு சோம்பல் முறிச்சிட்டு நீ எந்திரிக்கிற அப்படின்னா நீ தான் உலகத்திலே பெரிய பணக்காரன்னு சொல்ல வராங்க எல்லாருமே. ஏன்னா மொத்த மக்கள் தொகை 700 கோடி பேர்த்தில் மொத்தம் 50 கோடி பேர் 60 கோடி பேர் தான் டெய்லி 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறவங்களாம் அப்படின்னு ஒரு ரேட்டிங் சொல்லுது. நம்ம அந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்குங்க. நம்மக்கிட்ட இல்லாததுக்கு மேலே வந்து பெருசாக ஆசை வச்சுக்கிட்டு இல்லாதவங்களை வந்து மறந்துட்டு நம்ம லைஃப்பை மட்டும் வாழ்ந்துட்டு போகிறது பேர் வாழ்க்கையே கிடையாது. சின்ன சின்ன விஷயம் தான். யாராவது ஒருத்தவங்களுக்காச்சு ஒரு சின்ன மாற்றத்தை வந்து அரசியல் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து மைண்டில் வந்து செலுத்த ட்ரை பண்ணுங்கள். அதுதான் நம்ம நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவையை நான் நினைக்கிறேன். இல்லை ஏதாவது மாற்றுக்கிறது இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் போடுங்க. தயவு செஞ்சு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. நன்றி.